ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை. அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. அன்னைக்கு சாயந்தர நேரத்துல ஹஸ்பண்டு நானு சந்தைக்கு போயிட்டு வரேன். என்னோட பர்ஸை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்துட்டு கிளம்புறான். போற வழியில பர்ஸை எங்கேயோ மிஸ் பண்ணிடுறான். அதை அவன் நோட் பண்ணவே இல்லை. காய்கறிலாம் வாங்கினதுக்கு அப்புறம் பர்ஸை பார்க்குறப்ப அது மிஸ் ஆனது அப்பதான் அவனுக்கு தெரிய வருது. திரும்பி வந்த வழியெல்லாம் தேடி பார்க்கறான், கிடைக்கவே இல்லை. ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வரல. ஐயோ பர்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வெறும் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்கான். போற வழியில ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல் பையன் அழுதுகிட்டே வரான். ஏன்டா அழுதுகிட்டே வர, என்னாச்சு உனக்கு அப்படின்னு இவன் கேட்கறான். இல்லைங்கய்யா, நான் 2 மாசமா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணல. இன்னைக்கு போனா கண்டிப்பா கேட்பாங்க. தரலனா டியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கா படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கே அழுவுற, இந்த நான் காசு தரேன், நீ பே பண்ணு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவனும் ஹாப்பியா பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டான். இவனும் பணத்தை கொடுத்துட்டு ஹாப்பியா மகிழ்ச்சியா வீட்டுக்கு வரான். ஒய்ஃப் பார்த்துட்டு, ஏங்க இது மாதிரி தான் நேத்து போனீங்க, பணத்தை மிஸ் பண்ணிட்டு வந்தீங்க, இன்னைக்கும் வெறுங்கையோட வரீங்க, காய்கறி எங்க அப்படின்னு கேட்கறா. நான் காய்கறி வாங்கல. அப்புறம் எப்படி நேத்து வந்தப்ப ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணீங்க, இன்னைக்கு ஹாப்பியா வரீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறா. இவன் யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த 2 நிகழ்வுகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கேட்கறான். போன தடவை அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவை ஆனா பணத்தை இழந்தான் தான், பட் ஆனா இது அவனுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன் அப்படி? அன்னைக்கு பணம் போயிடுச்சேன்னு வருத்தமா இருந்தது, இன்னைக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு ஒரு காரணமே இருக்காது. இழப்பு அது நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான். பொருட்களை நம்ம விட்டுட்டா அதை போயிடுச்சேன்னு அழுதுட்டு இருப்போம். நம்மளே அதை எல்லாத்தையும் விட்டுட்டா மகிழ்ச்சியா இருப்போம். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்ல விதமா அமைஞ்சுக்கும். இப்படிதான் ஒருத்தன் ஒரு ஆள் அழுதுகிட்டே இருந்தான். ஏன்டா அழுவுற அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனாலதான் அழுவுறேன் அப்படிங்கிறான். என்னடா சொல்ற, கிட்ட வாங்க சொல்றேன் அப்படிங்கிறான். இந்த மணி பர்ஸை வேற ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து திருடினேன், அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸ், அதனாலதான் நானும் அழுவுறேன் அப்படிங்கிறான். இதான் வாழ்க்கையோட யதார்த்தம்.